ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சமீபத்தில் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய முந்தைய கால வாழ்க்கையான சினிமா படங்களில் இவரோட அரசியலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க துப்பாக்கியிலேருந்து ஆரம்பித்து தலைவா, கத்தி, தெரி, மெர்சல் சர்க்கார் இந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து இவரோட அரசியல் வசனங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்திருக்கும். அவரோட பாயிண்ட் ஆஃப் என்ன நினைக்கிறாரு பேசணும் அப்படிங்கிற மறைமுகமாகவும் நிறைய வந்து பேசியிருப்பாரு. அதே போல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான இளைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னாக்க ஆடியோ லான்ஸில் குட்டி குட்டி கதை நல்ல கதைகளை சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் பேசாத நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருந்தாலும் சரி, இந்திய அளவில் உலக அளவில் எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவர் ரியாக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க தமிழக பிரச்சனைக்காக கொஞ்சம் குரல் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சம்பவங்கள் காவல்கள் நடந்திருக்கு, பெருசாக இருக்கும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தோம்னாக்க விஜய் அவர்கள் அரசியல் வராதுக்கு முன்னாடி ரொம்பவும் செல்ஃபிஷாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத உண்மை. விஜய் ஹையஸ்ட் பேயிங் ஆக்டர் இன் தமிழ்நாடு, அதில் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. இதனால் வரைக்கும் விஜய் அவர்கள் மொத்தம் 68 படம் வந்து எடுத்திருக்காரு. 1992 2023 வரைக்கும் சுமார் 32 வருஷம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனையான ஒரு விஷயம் தான். அவருக்கு ஏற்பட்ட சர்க்கிள்கள் எல்லாத்தையும் தாண்டி நிறைய தடங்களை தாண்டி ஒரு நடிகர் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். விஜய் பார்த்தோம்னாக்க ஒரு டெபுட் ஃபிலிம் 1984 சந்திரசேகர் இயக்கத்தில் வெற்றி அப்படிங்கிற படத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து அவருடைய அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட ஜெர்னி. பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே கட்சி தலைவரான நிறுவனர், மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு விஜய் தான் வந்து கழகத்துக்கு தலைவர். பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழக வெற்றி கழகம் பேரெல்லாம் நல்ல ஓகே தான். பட் ஆனால் கழகங்கள் பேரில் அவர் 2 பெரிய கட்சி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குது. இவர் எதுக்கு வெற்றி கழகம் அப்படின்னு வச்சார் அப்படிங்கிறது வந்து என்ன டீட்டெயில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் கட்சிக்கான குடி கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது வந்து இவங்க கட்சியை ஓப்பன் பண்ணி மக்களுக்கு சொன்ன அதே நேரத்தை சொல்லியிருந்தால் இன்னும் ஒரு ரீச் வந்து பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு புதுவெளி வாழ்க்கையை வந்ததுக்கப்புறம் நம்ம இதே பார்த்தோம்னாக்க மக்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும், அரசியல் பிரபலங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி தான் ஆகும். அதே போல் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எதுக்குமே சைலண்ட்டாக நம்ம எதையும் கண்டுக்காம போகிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது பல கோடி தொண்டர்களுக்கோ பல லட்சம் தொண்டர்களுக்கோ போய் சேராது. அதே போல் பார்த்தோம்னாக்க விஜய் வைக்கிற அதிகமாக மக்கள் என்ன கேட்குறாங்க, கட்சி தலைவர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க நீங்கள் வந்து தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி மாற்ற போகிறாரு, கட்சியோட கொள்கை என்ன, இவர் நீங்கள் எதெல்லாம் வந்து மாற்ற போகிறீங்களோ அதெல்லாம் வந்து அறிக்கையாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் நிச்சயமாக ஒரு பார்த்துருப்பாரு. அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து இனி வரும் காலங்களில் அவர் வந்து வெளியே விட்டாக்க ரொம்பவும் சிறப்பு இருக்கும். இவருக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாட்டா கட்டிட்டு போயிட்டாங்க. சிலர் வந்து கட்சி ஆரம்பித்து ஏதோ ஒரு வகையில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஓட்டு நிறைய நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம். பாதியில் விட்டுட்டு போன நடிகர்கள் யாராலும் இதெல்லாம் மத்தியில் துணிவாக களத்தில் இறங்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு நெல்லை டைம்ஸின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக 234 சட்டமன்ற தொகுதியில் குறிப்பிட்ட தொகுதிகள் அதாவது ஜெயிச்சு வந்தாக்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே போல் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட கட்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.